ஹாய் கைஸ், சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னா அது நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் இல்லை சிங்கிளாக வந்தாலும் இந்த வீடியோ ஒரு பர்ஃபெக்ட் கைடாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படி வரணும், என்ன டைமுக்கு வரணும், என்ட்ரி இருக்கா, பார்க்கிங் இருக்கா, பார்க்கிங் சார்ஜ் எவ்வளோ, சேஃப்டி ப்ரிகாஷன் என்ன, ஹில் டாப் வியூக்கு எப்படி போகணும், என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். வெல்கம் டு Vlogs of Arjuna. தடா ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் திருப்பதி மாவட்டத்தில் லொக்கேட் ஆகியிருக்கிற ஒரு அழகான கிராமம் தான் தடா. இந்த தடா வாட்டர் ஃபால்ஸ் தடாவில் தான் இருக்கான்னா இல்லை, தடாவில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த தடா ஃபால்ஸோட ஆக்சுவல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பளமடுகு பிரஸ்டைன் வாட்டர் பூல். நாங்கள் சாட்டர்டே மார்னிங் 5:30க்கு கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து ரெட் ஹில்ஸ் வழியாக ஆந்திரா பைபாஸ் பிடிச்சி சுமார் 2 to 2.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணி வரீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிக்கும். பைபாஸில் இருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா தடா, இங்கிருந்து தான் நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறோம். சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நீங்கள் எப்போ ட்ரைவ் பண்ணிங்கனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க கரெக்டாக வர மாட்டாங்க. ஸோ எப்போயுமே பி கேர்ஃபுல். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றா சென்னையிலே முடிச்சிருங்க, அப்படி இல்லைனா இந்த இடம் தடாவில் முடிச்சிருங்க. இந்த தடாவை தாண்டிட்டீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஷாப் ஒன்றும் பெருசாகவே இருக்காது. தடாவை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூக்கலிப்டஸ் மரம் நிறையா இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம், டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம ஃபேன் தான் அவர். தடா ஃபால்ஸ், தட் மீன் உப்பளமடுகு வாட்டர் ஃபால் ரீச் ஆகிட்டோம். இதுதான் என்ட்ரி பாயிண்ட். உங்கள் வெஹிக்கிள் செக் பண்ணுவாங்க. இங்கே ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இங்கே வரும்போது எதையும் எடுத்துகிட்டு வராதிங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுருவாங்க, திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. பிளாஸ்டிக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அங்கே சம் அமௌண்ட்ஸ் பே பண்ணணும். அவங்க ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. என்ட்ரி அண்ட் பார்க்கிங் டிக்கெட்ஸ் இங்கே தான் எடுக்கணும். பர் ஹெட்டுக்கு 50 rupees, 2 வீலருக்கு 50, 4 வீலருக்கு 300, ஹெவி வெஹிக்கிள் 500, ஆட்டோக்கு 100, கேமராக்கு 500, சில் கேமராக்கு 150, வெட்டிங் ஷூட்டாக இருந்தால் 1500. என்ட்ரி செக்கிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் இன்டீரியரில் இருக்கிறனால உங்களுடைய ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இல்லை என்னால் ஓன் வெஹிக்கிளில் வர முடியல அப்படின்னா நீங்கள் பஸ் ஆர் ட்ரெயினில் வரலாம். ட்ரெயினில் வரீங்கன்னா சென்னையிலேருந்து பேசன் பிரிட்ஜ் வழியாக தடா ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகலாம். பஸ்ஸாக இருந்தால் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா இருக்குது. அண்ட் தடாலேருந்து ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் உண்டு வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஸோ நோ வரி.
பார்க்கிங் ஏரியா வந்துட்டோம். ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குங்க. 2 வீலர் அண்டு காருக்கு செப்பரேட் பார்க்கிங் உண்டு. கார் பார்க்கிங்கில் சுமார் 100-150 கார் நிறுத்தலாம். ஸோ பைக் பார்க்கிங்கும் பெரிய ஸ்பேஸ் தான். ஸோ பார்க்கிங்கை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். பைக்கில் வரவங்களுக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் டேங்க் கவரில் எதையும் வைக்காதீங்க அண்டு ஹெல்மெட் லாக் போட மறந்துடாதீங்க. ஏன்னா இங்கே வெல் ட்ரெயின்டு மங்கீஸ் நிறையாவே இருக்குது. படுத்து எடுத்துடுவாங்க. வேணால் இந்த சாம்பிளுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்கிங் ஏரியாலேயே வனருச்சி கேண்டீன் சொல்லி ஒரு சின்ன கேண்டீன் இருக்குது. இந்த கேண்டீனில் உங்களுடைய உடைமைகள் எதாக இருந்தால் நீங்கள் அங்கே கொடுத்துடலாம். அவங்க டோக்கன் கொடுப்பாங்க, 20 rupees பே பண்ணால் போதும். ரிட்டன் வரும்போது அந்த டோக்கன் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய லக்கேஜ் திரும்பி நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாட்டர் பாட்டில்ஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் உண்டு. மறக்காமல் ஏதாவது எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ட்ரெக்கிங் நடக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த அயன் பிரிட்ஜிலேருந்து தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வந்தது ரெய்னி டைம். ஸோ நோ பொல்யூஷன், க்ரீனிஷாக ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த அயன் பிரிட்ஜிட்ட இருக்கிற வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக அழகாக சூப்பராக இருக்குது. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் செக் டேம் ரீச் பண்ணிடலாம். இந்த ஃபால்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to ஈவினிங் 4. நாங்கள் மார்னிங் 5:30க்கே கிளம்புனதுக்கான ரீசன் என்னென்னா, மார்னிங் 8க்கே இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம்னா ஸோ க்ரௌடு கம்மியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் ஆனால் நாங்கள் ரீச் ஆன டைம் 9:30. இங்கே ட்ரெக்கிங் நடக்கிறவங்க ஸ்லோ வாக்கிங்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக டயர்டாக மாட்டீங்க. ஃபைனலாக தடா புல் ரீச் பண்ணிட்டோம். பார்க்கவே க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். இதனுடைய ஆழம் மொத்தமாகவே 4 அடி தான் இருக்கும். ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். ஃபேமிலியோடு வரவங்க மோஸ்ட்லி இங்கே தான் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே என்ஜாய் பண்ணலாம். இன்னும் பீக் மன்சூனாக இருந்தால் வாட்டர் வேறு லெவலில் இருக்கும். இங்கே ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனி ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ட்ரெக்கிங் நடக்க முடியாதுங்கிறவங்க இந்த பூலோடு மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். முக்கியமாக வயசானவங்க ட்ரெக்கிங் போகிறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. இங்கேயே நல்லா ஃபன்னாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸை ஆன் தி வேலை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சேஃபாக சாப்பிடுங்க. இங்கே இருக்கிற குரங்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெல் ட்ரெயின்டு. கையில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை பிடுங்கிறதுக்கு அது என்ன வேணாலும் செய்யும். கொஞ்சம் தூரம் நடந்த உடனே ஒரு கோவில் வரும். நாங்கள் வரும்போது இந்த கோயில் ஓப்பன் ஆகலை. நீங்கள் வரும்போது ஓப்பன் ஆகிருந்தால் நீங்கள் உள்ளே போகலாம். இந்த ட்ரெக் பண்ணுறது ஈஸின்னு நினைக்கிறீங்களா, கஷ்டம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ட்ரெக்கிங் வந்து ஈஸி தான். இந்த மாதிரி ஃப்ளோரில் ஸ்பேஸில் நடந்தால் ஓகே. பட் ஆனால் அந்த கல்லில் நடக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் இதுக்கே ஒரு சில பெரிய பெரிய ட்ரக்கர்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுன்னு போகிறாங்க. இந்த மாதிரி பின்னாடி ஸ்டிக் அந்த மாதிரி பெரிய ட்ரக்கர்லாம் இந்த மாதிரி வச்சுன்னு போகிறாங்க. அதுதான் என்னன்னு தெரிய மாட்டேது நமக்கு. சரி, ஓகே. ஹாய் கைஸ், லாஸ்ட் டைம் தடா தான் வந்தோம். இந்த வாரம் சாட்டர்டேவும் தடா தான் வந்திருக்கோம். என்னன்னா
லாஸ்ட் வீக் வந்தபோது ஒரு கேமராமேன் ஒருத்தர்னு சொல்லிட்டு வந்தார். நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்னு சொன்னார். சரி ஓகேன்னு நம்பி கொடுத்தேன். ரைட். ஒரே ஒரு வீடியோ மட்டும் கிளிப்பிங் பார்த்தேன். அந்த கிளிப்பிங் வந்து கொஞ்சம் ஓகேவாக தெரிஞ்சுது. சரி ஓகே இதுக்கு மேலே அவர் கண்டினியூ பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துட்டேன். போகிற வரைக்கும் நானும் கிளிப்பிங்ஸை பார்க்கல. போயிட்டு காப்பி பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். எல்லாமே அல்டிமேட். அந்த பொங்கல் தீபாவளிக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி எல்லா ஃபுட்டேஜ்லயும் எல்லாம் வெள்ளை அடிச்சு வச்சிருக்காரு. படி கொஞ்சமாவது கேமரா பத்தி படிடான்னு படிச்சு சொன்ன கேட்கலையே. அப்புறம் என்ன பண்றது, மறுபடியும் இந்த வாரம் பைக் எடுத்துட்டு மைசெல்ஃப் அண்ட் செல்வா ரெண்டு பேரும் தடா வந்துட்டோம் ஃபுட்டேஜுக்காக. இப்போ இந்த ஃபுட்டேஜ் சரியில்லைன்னு வச்சுக்க, அடுத்த வாரமும் தடா தான் வருவோம். எஸ் இப்போ வந்து எப்படி தடாக்கு வேண்டுதல் மாதிரி இருக்கு. ஆமா சபரிமலை தொடர்ந்து 3 வாரம் நீங்க தடா வந்தீங்கன்னா பொதரு உள்ள உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். பொதருக்குள்ள ஒரு இடம் கிடைக்கும், சர்ப்ரைஸ் கிடைக்கும். அது நீங்க தனியா வரக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு காரோட வரணும். அப்பதான் அந்த இடம் அலோகேட் பண்ணுவாங்க. நல்ல கிளைமேட்டு, பைக் டிராவலு, தோ இவனோட வர மாதிரி ஆயிடுச்சு. பெத்த அவமானம். இந்த பாதையெல்லாம் தாண்டின உடனே ஒரு ஓடை வரும். அங்கே தண்ணி ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் குடிக்கலாம். இந்த ஓடை வழியாக தான் நம்ம காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போக போகிறோம். இதுக்கப்புறம் பிளேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் இருக்கவே இருக்காது. வரும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட்டான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஷூ போடாமல் வராதிங்க, ஏன்னா ஸ்லிப்பர் போட்டிங்கன்னா நிறைய ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. பிகாஸ் இங்கே இடமெல்லாம் ரொம்பவே வழுக்கலாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே நீங்கள் வரும்போது. ஃபைனலாக ஃபால்ஸோட டாப் வியூக்கு வந்துட்டோம். வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நாங்கள் செமையாக இப்போ ஃபன் பண்ண போகிறோம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் தடா ஃபால்ஸ் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் உங்களோட டைம் கொஞ்சம் ஒதுக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் ஆல். பாய்.